ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த பயங்கர சண்டையில் பலவிதமான பொய்களை பாகிஸ்தான் அரசாங்கமும் அந்நாட்டின் ராணுவமும் கட்டவிழ்த்துவிட்டன. அதையெல்லாம் இந்தியா ஆதாரத்துடன் உடைத்தது. பாகிஸ்தான் கிளப்பிவிட்ட பொய்களில் முக்கியமான ஒன்று ஆப்கானிஸ்தான் மேல் இந்தியா குண்டு வீசியது என்பது. இந்தியா வீசிய சக்தி வாய்ந்த ஏவுகணை ஒன்று எங்கள் வான்பரப்பை கடந்து ஆப்கானிஸ்தானில் விழுந்து வெடித்தது என்று பாகிஸ்தான் ராணுவம் அதிர்ச்சி கிளப்பியது. உண்மையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை. ஆப்கான் இந்தியா இடையே பிளவை ஏற்படுத்த இப்படி ஒரு சதியை பாகிஸ்தான் செய்தது. ஆனால் சூட்டோடு சூட்டாக அது பொய் என்று ஆப்கானிஸ்தானை ஆளும் தலிபான் அரசின் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் பேட்டியளித்தார். இந்தியா எங்கள் மீது எந்தவித தாக்குதலையும் நடத்தவில்லை, ஆப்கானிஸ்தான் எல்லையில் குண்டு விழவில்லை என்றார். இப்போது பாகிஸ்தானுக்கு எதிரான யுத்தம் முடிந்துவிட்ட நிலையில் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா நன்றி சொன்னது. தலிபான் அரசின் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தகி நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் போனில் பேசினார். அப்போது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய பெஹல்காம் தாக்குதலை வெளிப்படையாக கண்டித்ததுக்கும் ஆப்கான் மீது குண்டு வீசியதாக இந்தியா மீது பாகிஸ்தான் போட்ட அபாண்ட பழியை நொறுக்கியதற்கும் இந்தியா சார்பில் நன்றி சொன்னார். இந்தியா ஆப்கான் இடையேயான வர்த்தகம், ராஜதந்திர உறவு, இதர ஒத்துழைப்புகளை மேம்படுவது பற்றியும் இரு தலைவர்களும் பேசினர். இது தொடர்பாக ஜெய்சங்கர் வெளியிட்ட அறிக்கை. ஆப்கான் வெளியுறவு அமைச்சர் மௌலவி அமீர்கானுடன் சிறப்பான உரையாடல் நடந்தது. பெஹல்காம் தாக்குதலுக்கு ஆப்கான் கண்டனம் தெரிவித்ததற்கு நன்றி கூறினேன். பொய்யான மற்றும் ஆதாரமற்ற தகவலை கூறி இந்தியா ஆப்கான் இடையே பிளவை ஏற்படுத்தும் முயற்சியை ஆப்கான் அரசு உறுதியாக நிராகரித்தது. ஆப்கான் மக்களுடனான இந்தியாவின் பாரம்பரிய நட்பையும் அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க நம் நாடு தயாராக இருப்பதையும் அடிக்கோட்டிட்டு காட்டினேன். இரு நாடுகள் இடையேயான ஒத்துழைப்புகளை முன்னோக்கி எடுத்து செல்லும் வழிமுறைகள் பற்றியும் இந்த உரையாடலில் விவாதித்தோம் என்று ஜெய்சங்கர் கூறினார். 2021 ஆப்கானில் தலிபான் அரசாங்கம் பதவியேற்ற பிறகு இப்போதுதான் முதல் முறையாக தலிபான் அரசின் வெளியுறவு அமைச்சரிடம் நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் போனில் பேசியுள்ளார். இது இந்தியாவின் முக்கியமான ராஜதந்திர நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்தியா ஆப்கான் இடையே பாகிஸ்தான் பிளவை ஏற்படுத்த முயற்சிப்பதற்கும் அதை முறியடித்து ஆப்கானுடன் நட்பை பலப்படுத்த இந்தியா விரும்புவதற்கும் பின்னால் பெரிய கதையே இருக்கிறது. 2021 ஆப்கானை விட்டு அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறியதும் ஆட்சியை தலிபான்கள் கைப்பற்றினர். அதே ஆண்டின் ஆகஸ்டில் தலிபான் ஆட்சி ஆரம்பித்தது. இந்த அரசை உலக நாடுகள் இதுவரை அங்கீகரிக்கவில்லை. இருப்பினும் தலிபான் அரசுடனும் அந்நாட்டு மக்களுடனும் முதலில் இருந்தே இந்தியா நெருக்கம் காட்டி வருகிறது. போரால் பாதிக்கப்பட்ட அந்நாட்டு மக்களுக்கு பல கோடி ரூபாய்க்கு உணவு, மருந்து என தொடர்ந்து மனிதாபிமான உதவிகளை நம் அரசாங்கம் செய்து வருகிறது. தலிபான் அரசை இதுவரை நாம் அங்கீகரிக்காவிட்டாலும் அந்த அரசாங்கத்துடன் ராஜதந்திர உறவை உறுதிப்படுத்தும் வேலையை இந்தியா தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக ஜனவரி மாதம் துபாயில் முக்கிய மீட்டிங் ஒன்று நடந்தது. நம் வெளியுறவு செயலாளர் தலைமையிலான குழுவும் தலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தகி தலைமையிலான குழுவும் சந்தித்து பேசின. இதுதான் தலிபான் அரசுடன் இந்தியா நடத்திய முதல் ராஜதந்திர பேச்சுவார்த்தை. அதன் பிறகு முதல் முறையாக இரு நாட்டின் வெளியுறவு அமைச்சர்களும் இப்போது பேசியிருக்கின்றனர். தலிபான் அரசை இந்தியா இவ்வளவு நெருக்கமாக கொண்டு வருவதற்கு முழு முதல் காரணமும் பாகிஸ்தான் தான். ஆப்கான் ஆட்சியை தலிபான்கள் கைப்பற்றியதும் துள்ளி குதித்த நாடு பாகிஸ்தான். தலிபான் அரசை முந்திக்கொண்டு முதலாளாக அங்கீகரித்ததும் பாகிஸ்தான் தான். ஆனால் அதன் பிறகு காட்சிகள் மாறின. ஆப்கானில் பாகிஸ்தான் தலிபான்கள் என்ற ஒரு கிளர்ச்சி படை செயல்படுகிறது. இவர்கள் டிட்டோவாக தலிபான்களை போன்ற இன்னொரு அமைப்பு. ஆப்கானில் எப்படி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று தலிபான்கள் துடித்தார்களோ அதேபோல் பாகிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பது பாகிஸ்தான் தலிபான்களின் கனவு. தலிபான்களும் பாகிஸ்தான் தலிபான்களும் வேறு வேறு அமைப்பினர் என்றாலும் இருவரும் நட்பு அமைப்பினர். ஆப்கானில் இருந்துதான் பாகிஸ்தான் தலிபான்கள் செயல்படுகின்றனர். இவர்களுக்கு பாகிஸ்தானின் மேற்கு பகுதிகளில் பெரிய அளவில் மக்கள் ஆதரவு உள்ளது. தலிபான் ஆட்சி வந்ததும் பாகிஸ்தான் தலிபான்களின் கை ஓங்கியது. பாகிஸ்தானுக்கு எதிராகவும் அதன் இராணுவத்திற்கு எதிராகவும் உள்ளே புகுந்து தீவிர தாக்குதல் நடத்த ஆரம்பித்தனர்.
இதனால் பாகிஸ்தான் ஆட்டம் கண்டது. பாகிஸ்தான் தலிபான்களுக்கு பதிலடி கொடுக்க ஆப்கானுக்குள் போர் விமானங்களை அனுப்பி குண்டுமழை பொழிந்தது. இதில் அப்பாவி மக்கள் 51 பேர் கொல்லப்பட்டனர். இதனால் தலிபான் அரசாங்கம் கொதித்து போனது. பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவித்ததோடு ராணுவத்தை அனுப்பி பாகிஸ்தான் எல்லையில் தாக்குதல் நடத்தியது. இதில் ஒரு ராணுவ தளம் சேதமடைந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு தலிபான் பாகிஸ்தான் அரசாங்கம் இடையேயான உறவு முறிந்து இருவரும் எலியும் பூனையுமாக மாறிவிட்டனர். இந்த சந்தர்ப்பத்தை கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இந்தியாவின் கணக்கு. இதன் மூலம் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் ஆப்கானில் எழுச்சி பெறுவதையும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் பதுங்கிடங்கமாக ஆப்கான் பயன்படுவதையும் நிரந்தரமாக இந்தியாவால் தடுக்க முடியும். இதற்காக தான் கடந்த ஜனவரி மாதம் துபாயில் இருநாட்டு குழுவும் சந்தித்து முக்கிய பேச்சு நடத்தின. இதையெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம் பாகிஸ்தானிடம் இருந்து ஆப்கானை தள்ளி வைப்பது. இப்போது இருப்பது போல் ஆப்கானும் பாகிஸ்தானும் எலியும் பூனையுமாக இருந்தால் அது இந்தியாவுக்கு சாதகமானது. காரணம், அதன் எல்லையில் இருந்தபடி பாகிஸ்தான் தலிபான்கள் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு குடைச்சல் கொடுப்பார்கள். எனவே பாகிஸ்தான் தனது மேற்கு கரையில் ராணுவத்தை பலப்படுத்த வேண்டிய தேவை இன்னும் அதிகரிக்கும். இன்னொரு பக்கம் பலுசிஸ்தான் பஞ்சாயத்து தங்கள் மாகாணத்தை தனிநாடாக அறிவிக்க கோரி பலூச் விடுதலை ராணுவமும் பாகிஸ்தானுக்கு எதிராக சண்டை செய்கிறது. அவர்களும் இப்போது பாகிஸ்தானுக்கு எதிராக தீவிர தாக்குதலை நடத்தி வருகின்றனர். பலுசிஸ்தான் பஞ்சாயத்திற்கு பிரச்சனைக்கு பின்னால் இந்தியாதான் இருக்கிறது என்று பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது. ஆனால் பலூச் விடுதலை ராணுவமோ இந்தியா தங்களுக்கு ஆதரவு தர வேண்டும், நாங்கள் இந்தியாவுக்கு பக்கபலமாக இருப்போம், இந்தியா கிழக்கில் இருந்து பாகிஸ்தானை அடித்தால் நாங்கள் மேற்கில் இருந்து அடிப்போம் என்று சில நாட்களுக்கு முன்பு அறிக்கை வெளியிட்டு பாகிஸ்தானை அலறவிட்டது. இந்த பலூச் ராணுவத்தின் பெரும் பகுதியினரும் ஆப்கான் மலைப்பகுதிகளில் தான் பதுங்கியிருக்கின்றனர். ஒரு பக்கம் இந்தியாவுடன் வம்பு இழுத்து வைத்திருக்கும் பாகிஸ்தானுக்கு இன்னொரு பக்கம் பலூச் விடுதலை ராணுவம் பாகிஸ்தான் தலிபான்களும் குடைச்சல் கொடுத்து வருகின்றனர். இது தொடர்ந்தால் பாகிஸ்தானால் எழவே முடியாது. இப்படி பாகிஸ்தானை பதற்றத்திலேயே வைத்திருக்க வேண்டும் என்றால் ஆப்கான் நட்பு நமக்கு அவசியம். அதேபோல் ஆப்கான் வர்த்தகமும் நமக்கு இன்றியமையாதது. தலிபான்களுக்கு முந்தைய அரசாங்கம் இருந்தபோது ஆப்கான் வர்த்தகத்தில் பெரிய அளவில் இந்தியாவின் கை ஓங்கி இருந்தது. விட்ட இடத்தை பிடிக்கவும் தலிபான் அரசாங்கத்துடன் நட்பு பாராட்டுவது அவசியமாகிறது. ஆப்கான் வர்த்தகத்தை பிடிக்க சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, ஈரான் போன்ற நாடுகள் போட்டி போடுகின்றன. இந்த ரேஸில் முந்த வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது. மொத்தத்தில் நமக்கு எதிரான பயங்கரவாத அச்சுறுத்தலை ஒழித்து கட்டவும் நம் வர்த்தகத்தை மேம்படுத்தவும் தலிபான் அரசுடன் நெருங்க வேண்டிய தேவை இந்தியாவுக்கு இருக்கிறது. இதன் தொடர்ச்சிதான் நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தகி பேச்சு. இது இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்கின்றனர் சர்வதேச அரசியல் நிபுணர்கள்.